உனக்கு ஆண்டவர் மூச்சு கொடுத்திருக்கிறார்னாலே உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் அர்த்தம். சந்தர்ப்பம் அர்த்தம். நீ நினைக்கலாம், சரி ஆண்டவர் விட்டு வாங்கி போயிட்டேன், இனிமே அவர்கிட்ட திரும்பி வர முடியுமா? நான் உனக்கு சொல்றேன், உன்னால முடியாது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால முடியும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தம் உனக்கும் பிதாவுக்கும் இருந்த சுவரை என்ன செஞ்சிருக்கு? உடைச்சு போட்டிருக்கு. உனக்கும் பிதாவுக்கும் நடுவுல இருந்த திரைச்சலைகளை கிழிச்சறிஞ்சிருக்கு. உனக்கு சுத்த மனசாட்சியை கொடுத்து புது இருதயத்தை கொடுக்கிறது அவருடைய இரத்தம். நீ விலகி போகும்போது அவருடைய இரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறாய். ஏன்னா நிறைய பேர் அந்த பார்டர்ல இருக்கிறீங்கன்னு நம்புறேன். விலகி மட்டும் போயிடாத. அவருடைய திறந்த கைகள் இன்னும் திறந்தே இருக்கு. உங்க அப்பா இன்னும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உனக்காக இன்னும் வெயிட் பண்றாரு. ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வா, அவருடைய சமூகத்துக்குள்ள வா. ஏன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார், நான் என்ன வேணாலும் செய்யலாம். இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார்ங்கிறது உனக்கு என்னத்தை கொடுக்கணும்னா ஒரு கான்பிடன்ஸ கொடுக்கணும். என்ன கான்பிடன்ஸ கொடுக்கணும்னா, என் அப்பாட்ட நான் என்ன செய்யலாம், இப்ப நானு போகலாம். ஆனா போனதுக்கு அப்புறம் ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? அப்பா தம்முடைய அன்பை உன் இருதயத்துல ஊத்துவார்.